நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் யாக்ஞவல்கியர் ஜீவன் வெளிப்படும் உறுப்புகளால் வரும் பயனையும் மரண குறிகளையும் ஜனக மகாராஜாவுக்கு சொல்லியதுதான் சேவிக்க இருக்கின்றோம். யாக்ஞவல்கியர் தொடர்கிறார், ஜனகா, அப்படியே சரீரத்தில் இருந்து மேலே கிளம்புகிறவர்களின் ஸ்தானத்தையும் ஜாக்கிரதையுடன் கேள். பாதங்களின் வழியே மரித்து செல்கிறவனுக்கு விஷ்ணுவின் ஸ்தானமானது சொல்லப்படுகிறது. கணுக்கால்களால் மரித்து செல்கின்றவன் வசுக்கள் என்கின்ற தேவர்களை அடைவான் என்று நமக்கு கேள்வி. முழங்கால்களால் மகாபாகியம் பெற்ற சாத்தியர்கள் என்கின்ற தேவர்களை அடைவான். பாயுவினாலே மேலே கிளம்புகிறவன் மித்திரனுடைய ஸ்தானத்தை அடைவான். பின்தட்டு வழியாய் உத்திரமிக்கிறவன் பிருத்வியையும் தொடைகளால் செல்லுகின்றவன் பிரம்மாவையும் அடைவார்கள். பார்சவங்களால் மருத்துக்கள் என்று தேவர்களையும் நாசிகைகளால் சந்திரனையும் கைகளால் இந்திரனையும் மார்பால் ருத்திரரையும் அடைவார்கள் என்று சொல்லுகிறார்கள். கழுத்தினால் மிகவும் சிறந்தவனும் முனி சிரேஷ்டனுமான நரனை அடைகின்றான். முகத்தினால் விஸ்வ தேவர்களையும் காதினால் திக்குகளையும் அடைவான். பிராணத்தால் வாயுவையும் நேத்திரங்களால் சூரியனையும் பருவங்களால் அஸ்வினி தேவதைகளையும் நெற்றியினால் பித்ருக்களையும் அடைவான். தலையினால் தேவர்களுக்கெல்லாம் முன்னுண்டானவரும் விபுவுமாய் இருக்கிற பிரம்மாவை அடைகின்றான். ஜனகா, இந்த உத்கிராந்தி ஸ்தானங்கள் சொல்லப்பட்டன. வித்வான்களால் விதிக்கப்பட்ட அரிஷ்டங்களை சொல்வேன். முன் பார்க்கப்பட்ட அருந்த தீக்ஷ நட்சத்திரத்தையும் துருவ நட்சத்திரத்தையும் பிறகு ஒருபொழுதும் பாராமல் இருந்தால் அந்த ஷரீரிக்கு 1 வருடத்தில் ஷரீர யோகம் ஏற்படும் என்று சொல்லுகிறார்கள். பூர்ணச்சந்திரனையும் தென்பாகத்தில் தீபத்தையும் 2 பிரிவான பிரகாசமுடையவராக பார்க்கிறவர்களும் 1 வருடம் ஆயுதமுடையவர்கள். பிறருடைய நேத்திரத்தில் தம்முடைய சாயா ரூபத்தை காணாதவர்களும் 1 வருடம் ஆயுளுடையவர்கள். அதிக காந்தியும் அதிக பிரஜையும் பிரஜை இல்லாமையும் காந்தி இல்லாமையும் சுபாவம் மாறி விகாரத்தை அடைதலும் 6 மாதத்திலே ஏற்படும் மரணத்திற்கு லட்சணம் தேவதைகளை அவமதிப்பதும் பிராமணர்களை விரோதிப்பதும் புகை போன்ற காந்தியும் 6 மாதத்திலே ஏற்படும் மரணத்தின் அடையாளம். புடம் சிதறின உருளை போல சந்திரனையும் சூரியனையும் துவாரமுடையவனாக பார்க்கிறவன் 7 இரவில் மரணத்தை அடைவான். தேவாலயத்தில் இருக்கிறவன் நல்ல வாசனையை அடைந்தும் சவத்தின் வாசனையாக கிரகித்தால் 7 இரவில் மரணத்தை அடைவான். காது மூக்குகள் வளைதலும் பற்களிலும் நேத்திரங்களிலும் பசையற்று போவதும் பிரக்ஞையின் நாசமும் உஷ்ணமில்லாமையும் உடனே உண்டாகும் மரணத்திற்கு லட்சணம். இடக்கண் காரணமில்லாமல் கண்ணீர் விடுகிறதையும் தலையிலிருந்தும் புகை கிளம்புகிறதுமாகிய இந்த 2ம் உடனே உண்டாகும் மரணத்திற்கு அடையாளம். நல்ல மனமுடைய மனிதன் இவ்வளவு அரிஷ்டங்களையும் அறிந்து எந்த காலம் மரணத்திற்கு ஏற்பட்டதாகுமோ அந்த காலத்தை எதிர்பார்த்து இரவிலும் பகலிலும் மனத்தை பரமாத்மாவிடம் சேர்ப்பிக்க வேண்டும். ஆனால் இவன் மரணத்தின் இஷ்டமில்லாமல் உயிரோடு இருக்க விரும்புவானால் இந்த கிரியையை செய்ய விரும்ப வேண்டும். எல்லா கந்தங்களையும் ரசங்களையும் சமாதியுடன் ஜெயிக்க வேண்டும். ஜனகா, சாங்கிய யோகங்களுடன் ஆத்மாவை அறிந்து பிரம்மத்தில் பற்றின மனத்துடன் யோகத்தினாலே மரணத்தை ஜெயிக்க வேண்டும். அவன் க்ஷயமில்லாததும் ஜனனமில்லாததும்
சர்வமும் நாசமில்லாததுமான மங்கள வஸ்துவை அடைந்து சாஸ்வதமும் சலனமற்றதும் மனோ வசம் இல்லாதவர்களால் அடைய அரியதுமான ஸ்தானத்தை அடைவான் என்று சொல்லி யாக்ஞவல்கியர் இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.